டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. பிரதமர் மோடி முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டெல்லியின் துணை முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா பதவியேற்றுக் கொண்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த நிலையில் புதிய பதவி. டெல்லி சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக விஜேந்திர குப்தா பதவியேற்பு. மன்ஜிந்தர் சிங், ரவீந்தர் சிங் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ள நிலையில் அதில் மாற்றம் கொண்டுவர உத்தேசிப்பது தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனளிக்காது. பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள். அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். ஒருமை பன்மை என எதுவும் இல்லாதவர் அண்ணாமலை. சட்டம் ஒழுங்கு குறித்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி காட்டம். தரப்பில்லாத அரசியல்வாதிதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அண்ணாமலை விமர்சனம். இனியும் பிரதமர் மோடியை மரியாதை குறைவாக பேசினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. அண்ணா சாலையில் எந்த இடம் என்று குறிப்பிட்டு சொன்னால் தனியாக வருகிறேன். முடிந்தால் அனைத்து படைகளையும் திரட்டி வரட்டும் என்றும் உதயநிதிக்கு அண்ணாமலை பதிலடி. பாஜகவை மறைமுகமாக ஆதரிப்பதால் அவர்கள் குறித்து இபிஎஸ் விமர்சிப்பது இல்லை. சட்டம் ஒழுங்கு குறித்த அரசின் நடவடிக்கையை அண்ணாமலை இபிஎஸ்ஆல் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும் பேச்சு. (2026) தேர்தலில் திமுகவின் அடிமட்ட தொண்டனை வைத்து அண்ணாமலையை தோற்கடிப்போம். அமைச்சர் சேகர் பாபு சவால். மும்மொழிக் கொள்கை குறித்த கருத்துக்கள் மனவேதனை தருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கை மொழியை மட்டும் முன்னிறுத்தவில்லை எனவும் விளக்கம். சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாளின் நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை பனையூரில் அலுவலகத்தில் உள்ள சிலைக்கு தாவேக தலைவர் விஜய் மலர் மரியாதை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் தரப்பு பதில் மனு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக போராட்டம். அன்புமணி தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். சாதிவாரி கணக்கு எடு, சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும். டெல்லி தலைமையகத்தில் புகார் அளித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் சொத்துக்களின் நிலை என்ன? காவல்துறை தெளிவுபடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன். சீமான் மீதான வழக்கை முடித்து வைக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் வீடியோ வெளியிட்டு விஜயலட்சுமி. திருவண்ணாமலையில் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கும் வகையில் துண்டு பிரசுரம் வழங்கிய திமுக. மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு பேரணி. புதுக்கோட்டை அருகே போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக பெற்றோருடன் சேர்ந்து மாணவர்கள் சாலை மறியல். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து 16வது நாளாக ஊழியர்கள் போராட்டம். தொழிற்சாலையில் உற்பத்தியை தடுத்து நிறுத்தியும் எதிர்ப்பு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவு தெரிவித்து எவ்வித போராட்டமும் நடத்த அனுமதி இல்லை. மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் திருப்போரூர் தொகுதி விசிக எம்எல்ஏ SS பாலாஜி உட்பட 6 பேர் விடுதலை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் உள்ள திண்ணர் ஆலையில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அருகிலுள்ள பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் மெத்தை தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்து விட்டெறிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு துறையினர். விருதுநகர் அருகே கல்வி கட்டணத்தை வழங்காது தனியார் நர்சிங் கல்லூரிக்கு எதிராக மாணவிகள் போராட்டம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவிகள் குண்டுக்கட்டாக கைது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே ஏரியில் கழிவு நீரை விட முயற்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேரூராட்சிக்கு எதிராக சேந்தமங்கலம் ராசிபுரம் பிரதான சாலையில் தர்ணா. சிவகங்கை அருகே கண்மாயில் மூழ்கி சிறுமிகள் உயிரிழந்த விவகாரம். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உறவினர்கள் போராட்டம். எம்எல்ஏ இங்க வரமாட்டாங்களா?
கன்னியாகுமரி அருகே சுற்றுலா வேனை இடைமறித்து ஓட்டுநர் மீது தாக்குதல். இரு பிரிவினராக மோதிக்கொண்டதால் பரபரப்பு. திருப்பூரில் காரின் கதவின் மீது மோதி பனியன் கம்பெனி தொழிலாளி உயிரிழப்பு. சாலையில் வாகனம் வருவதை அறியாமல் காரின் கதவை திறந்ததால் விபத்து. ராமநாதபுரம் சின்னக்கடை தெரு பகுதியில் சாலையோர கடைகள் அகற்றும். பொருட்களை குப்பை போல் அள்ளிய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல். சென்னை கார் பந்தய செலவை தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து. தனியார் நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க லோக்பால் அமைப்புக்கு அதிகாரமில்லை. இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதி. செல்போனில் படம் எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நாடு கடத்தலுக்கு மத்தியில் உதவி கேட்டு பலகை ஏந்திய சட்டவிரோத குடியேறிகள். அமெரிக்காவின் பனாமா விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் புகைப்படங்கள் வைரல். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த சுழல் 2 வெப் சீரிஸ் முதல் சீசன் வெற்றியை தொடர்ந்து சுழல் சீசன் 2 ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா பந்து வீச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.